2024 நடத்தின ஒரு மிகப்பெரிய சர்வே. மனித உயிரினம் அவன் தோணுனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு கேவலமான ஃபுட் ஐட்டம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு போல் வச்சுருக்காங்க. அந்த கேவலமான ஃபுட் ஐட்டம் எதுன்னா கர்ட், தயிர், கர்ட் ரைஸ், தயிர் சாதம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் தயிர் சாப்பிடுவேன்னு சொல்கிற அத்தனை பேரும் ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ நீ ஃபஸ்ட்டு வெளியே போ, வெளியே போ, போ போ, வெளியே போ. போயிடு, வெளியே போ. அந்த சர்வேவை யார் நடத்தினது? நான் தான். எத்தனை பேர் அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஒருத்தர். யார் அந்த ஒருத்தர்? நான் தான். அப்போ தயிரை ஒரு மோசமான கண்டுபிடிப்புன்னு சொல்றது யாரு? நான் தான். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை என் லைஃப்லேயே பண்ணுவேன்னு நினைச்சதில்லை, எந்த வீடியோவுமே நினைச்சதில்லை. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பண்றதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று, இந்த ரீல் அங்க பிளே பண்றா எடிட்டர். வானவில்லா கூட இருந்துட்டு போங்கடா. தயிர் பிடிக்காம எப்பூரா இருக்கீங்க? அடுத்த சம்பவம், நான் ஒரு இடத்துல இன்னொரு காரணம், நான் விஐடிக்கு ஒரு நாள் கேட்டரிங் போயிருந்தேன். அங்க 1008 ஃபுட் ஐட்டம் இருந்துச்சு. ஆனா போயும் அவன் என்ன தயிர் சாதத்தை எடுத்து கொடுறான். தயிர் சாதத்தை எடுத்து கொடுறாங்க. எல்லாம் மனுஷ டென்மன் தானா? தயிரோட ஸ்மெல்ல பார்த்தாலே அப்படி போய் நிக்கிறேன் நானு. சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ரீல்ல இருந்து போயிடலாம், அப்புறம் கதையில இருந்து வரலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவரோட ஒரு சில ரீல்ஸ் மட்டும் நான் இன்ஸ்டால பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வானவில்லா கூட இருந்துட்டு போங்கடா. தயிர் பிடிக்காம எப்பூரா இருக்கீங்க? வானவில்லுக்கும் தயிருக்கும் என்ன சம்பந்தம்? தயிர் பிடிக்க இல்ல, சரி ஓகே விடு. தயிர் எப்படி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்? தயிர் திங்கிறவெல்லாம் மனுஷனா? மனித உயிராடா நீ எல்லாம்? தயிரெல்லாம் எப்படா திங்கிற? தயிர் திங்கிற போடா, அப்படி வெளியே போடா. அதாவது திறந்து விட்டாரு, போய் தோடா வெளியே. தயிர் சாப்பிடாத ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நான் ஒருத்தனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தனை திரும்ப கூட. அது என்ன தயிரா ஆசிடாடா? போட கூட மாட்டீங்களாடா? கடிச்சுக்கிது வச்சிருமா? எஸ், ஐ can't touch the curd. ஆசிட கூட இந்த கையால தொடுவண்டா இந்த பெரிய மனுஷன். தயிரை தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட என்ன தயிர் சோறு போட வச்சான் பாத்தியா? வரண்டா. ஆனா பிரியாணி சாப்பிட்டா மட்டும் தயிர் பச்சடி கேட்டு வாங்க வேண்டியது. தயிரை திங்காம எப்படி தயிர் பச்சடி? அது எந்த உயிரினன்னு தெரியல. தயிரை சாப்பிடாம பிரியாணிக்கு தயிர் பச்சடி தொட்டு சாப்பிடுறோம். நீ வெளியே போ, மரியாதையா வெளியே போயிடு. உனக்கு தயிர் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. நீ தயிர்ன்ற வார்த்தை உனக்கு தயிரோட ஸ்மெல்லே பிடிக்க கூடாது. அப்படி இருக்கவன் மட்டும்தான் இங்க பாக்கணும். மத்தவெல்லாம் வெளியே போ, வெளியே போடா. ஹலோ, நான் முறைக்கிறேன் வாங்க வேண்டியது. ஓகே, சூப்பர். டாம் சார் என்கிட்ட கண்ணாடி இல்லையா? அண்ணன் கிட்ட திருட்டு 3D கிளாஸ் இருக்கா? என்ன டைலாக்? ஓகே, சூப்பர். டாம் சார். ஓகே, சூப்பர். தாம்ஸ் அப். தயிர் திங்கிறோம், வீடியோவே பார்க்காதீங்க, வெளியே போடா. எதனால உனக்கு தயிர் பிடிக்கல? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகும். எதனால பிடிக்கலன்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதானே. அதோட ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஏன் ஸ்மெல்ல பிடிக்கலன்னா கேட்காது. ஸ்மெல்லு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். டேஸ்ட் எல்லாம் நான் பண்ணி தயிரே தின்னது இல்லடா. தயிர்ங்கிறது ஒரு கேவலமான ஒரு சோறு. சோறுல அது ஃபுட் ஐட்டம்ல சேர்த்த மாட்டேன். சேர்த்துறாலும் வெளியே போட ஃபர்ஸ்ட். பால் குடிக்கிறீல, அது வேணாம். ஆமா, பால் குடிப்பேன், டீ குடிப்பேன். ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, அது வந்து கெட்டு போகாதது. ஏன்னா இப்போ தயிர்ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாக்டீரியா. ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம், என் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததை வச்சு சொல்றேன். பாக்டீரியா வந்து என்ன பண்ணும்னா, அந்த பால் இருக்குல்ல, ஸோ பால்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஃபுல்லா அது வந்து கேர்டா மாற்றும், தயிரா மாற்றும். சயின்ஸ் கிளாஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் சொன்னானுங்க, கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. ஸோ அந்த தயிரை தான் வந்து நீங்க சாப்பிடுறீங்க. அது வந்து ஒரு கெட்டு போனது, பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆனது. அதை நீ சாப்பிடுற பால்ல அது வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பால் நான் குடிக்கிறேன். பால் குடிப்பேன், டீ சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன். தயிரெல்லாம் மனுஷன் திப்பாரா? தயிர் பிடிக்காதா? ஆனா தயிர் பொடி மட்டும் சாப்பிடுவாராம். தயிர் பொடினா என்னது அப்படின்னு ஏதாவது ஃபுட் ஐட்டம் இருக்கா? தயிர்ன்ற வார்த்தையை கேட்டாலே 10 கிலோமீட்டர் தள்ளி போறோம்டா. நான் ஏதாவது கேள்விப்பட்டதே இல்லை. தயிர் பொடிங்களாமா இருக்கு. பாய்ஸ், இந்த வெஜிடேரியன் அடிக்கிறத முதல்ல விடுங்கடா. இங்க ஒருத்தன் தயிரை கூட தொடாம இருக்காம பாரு, அவனை முதல்ல புடிச்சு அடிங்கடா. எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் சரி, எத்தனை பேர் யாவன் வேணா வாங்கடா. என்ன பாக்குற 6000 பேர் 6000 பேர்லாம் பார்க்க மாட்டான். ஒரு 10-20 பேர் பார்ப்பான். வாங்க, 10-20 பேர் சண்டைக்கு வாங்கலாம். 10-20 பேர் கூட வேணாம். மொத்த வேர்ல்டு பாப்புலேஷனே அவங்களோட சிங்கிள்ஸ் வாங்கலாம். உங்க மொத்த பேரையும் கொன்னாவது நான் வந்து தயிர் கேவலமான ஒரு உயிரினம் நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டாம். எஸ், யூ ஆல் ஆர் ராங். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், யூ ஆர் டோட்டலி ராங்.
Curd is a bad food, worst ever food made in human history. ஒரே ஒரு ரீல வச்சு ஒரு வீடியோ முழுசா ஓட்டுறது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்வளோ நேரம் வந்து 11 நிமிஷம் தான் வந்து இருக்குது. கதை கேட்க ரெடியாடா. ஒரு நாள் விஐடி கேட்டரிங்க்கு போனேன். மத்தியானம் நிறைய ஃபுட் ஐட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன போய் தயிர் எடுத்து எல்லாருக்கும் கொட்டுவான்னு சொல்லிட்டு பஃபே சிஸ்டம்ல நிக்க விட்டான். ஒரு தயிர் அண்டாவை தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாருக்கும் தயிர் சோறு கொடுப்பாங்கண்ணா. அவன் தயிர் சோறு போடுனதை விட எனக்கு அங்க இருந்த பெரிய தலைவலி என்ன தெரியுமா? தயிர் சோத்து அடிச்சுக்கிட்டு வரானுங்க. டேய் யாரா நீங்கலாம்? அதே விஐடியில ஒரு பக்கம் நான்வெஜ் இருக்கு. அதை தாண்டி வெஜ்ல சப்பாத்தி ஒரு ஒரு ரொட்டின்னு சொல்லிட்டு அலுமினியம் பேப்பர் சுத்தி அதுக்கு மேல வேக வச்சுட்டு இருந்தானுங்க. அது என்னன்னு தெரியல. சோறு, ரசம், சாம்பார் அது இது ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருந்தானுங்க. ஸ்வீட் எல்லாம் ஒரு 4-5 வகையா இருந்தது. மீல்ஸ் அதெல்லாம் விட்டான். நேரம் தயிர் சோத்துக்கு ஒருத்தன் தட்டை தூக்கிட்டு வந்தான். தம்பி தயிர் சோறு கொடுப்பான்ட்டு. ஒரு பக்கம் நான்வெஜ் இருக்கு, விட்டுட்டான். சரிப்பா ஒத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் உனக்கு சப்பாத்தி, சோறு, ரசம், ஸ்வீட்டு அது இதுன்னு இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. ஞாபகம் இல்லை என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு நேரம் என்கிட்ட வந்து தம்பி தயிர் சோறு கொடுப்பான்னு அவன் நிற்கும் போது என் கொட்டை எந்த அளவுக்கு கலங்குது தெரியுமாடா? தட்டுல வைக்கிறது கூட அவனுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறான். ஒரு பக்கம் சாம்பார், சட்னி, இட்லி தோசைலாம் இல்லை. எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு தட்டில் ஒரு பருக்கி சோறு வைக்க கூட இடம் இல்லை. இப்படி தட்டு இருக்குன்னா இப்படி நகட்டிட்டு அதுல தயிர் சோறு வைப்பாங்கறான். நான்வெஜ் விட்டு நீ எல்லாம் வெஜிடேரியன் பக்கம் வந்ததே தப்பு. சரி வந்ததுதான் வந்த அதுல தயிர் சோறு வாங்குற பத்தியா? என்கிட்ட இருக்கும். நான் தயிர் சோறு கொடுக்கும் போதே நான் வந்து கொஞ்சம் உஷாராயிருக்கணும். வேற ஏதாவது கேட்டு மாத்தி இருக்கணும். சரி தயிர் சோறு எவனும் கேட்க மாட்டான், வேலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் மூக்க பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டேன். ஸ்மெல் வந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4-5 அண்டா காலியாகுது. இவன் திங்கிற தயிர் சோறு 4-5 அண்டா உரம் தட்டுல இப்படி நகர்த்திட்டு வைப்பா. தம்பி தயிர் சோறு ஊர்கா ஒருத்தன் 2 ஸ்பூனை வாரி ஊறுகா வச்சுட்டு போறான். ஏன்டா ஊறுகா என்ன நக்கறியா இல்ல திங்கிறியாடா? இன்னொரு கேட்டரிங் வந்து சும்மா இலையில வச்சுட்டு போகுது. அதுல என்ன பண்றான்னா தயிர் பச்சடி இருந்தது. வெங்காயம் எல்லாம் போட்டு அது என்ன காரணம் அது பேர் தான் தயிர் பச்சடின்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் வைக்க சொன்னோம். எல்லாருக்கும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வைன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்றோம் சொல்றான். அங்க போய் இலையிலாம் தம்பி 2 கரண்டி வாரி வைப்ப. தயிர் பச்சடி என்னடா தயிர் பச்சடி? வெறும் தயிர் பச்சடி எடுத்து வாயில சொருவிட்டுமா அதையே தின்னுட்டு கிளம்பிடுறியா? அந்த கல்யாணத்துல விஐடியை விட அதிகமான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தானுங்க. ஆனா அதெல்லாம் எவனும் திங்க தயிர் பச்சடி எல்லாம் கேட்டு வாங்கி திங்கிறான். இருடா ஒரு டைலாக் இருக்கு. என்னடா அது? சிவா அடிச்சா உழுக்கடா, இந்த பெரிய மனசு அடிச்சா படுக்கடா. இந்த தயிர் இன்னைக்கு படுக்கிறவன் இன்னும் 1000 ஜென்மானாலும் எந்திரிக்க கூடாது. தயிரெல்லாம் நீ திங்கவே கூடாது. தயிரை ஃபுட்ல இருந்து கேன்சல் பண்ண. அதை வந்து நாய்க்கு போடாதீங்க, அதுவும் பாவம் செத்துரும். ஒரு நேரம் நான் சொன்னதையும் கேட்டு நான் தயிர் சாப்பிட்டே தீருவேன்னு சொல்றேன்னா ஒரு பாக்டீரியாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை வைரஸை சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லை ஃபங்கை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறதால உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்க பாக்டீரியா வளர்ந்து உன் வயிறு ஃபுல்லா பாக்டீரியாவை மாதிரி உன் வாய் வழியா வெளியே வந்துடும். பாத்துக்க, ஒழுங்கா இருந்துக்க. ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயிர் சாப்பிடாதீங்க ப்ளீஸ்.